Hello friends, நாம இன்னைக்கு interaction எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே கிளிக் டு ஆட் டைட்டில் இருக்கு இல்லையா, அது வேண்டாம். ஸோ ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ டாட்டட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெலிட் கொடுத்துருங்க. கீபோர்டில் டெலிட் சிம்பிள் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், நான் கலர் கொடுத்துக்க போகிறேன். எனி கலர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸில் கலர் கொடுத்துக்கலாம். கிராடியன்ட் என்ன மாடல் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே புரியும். ஸோ க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வேணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டாட்டை யூஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆட் அங்கே இருக்கு இல்லையா, கிளிக்கு டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு நான் டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். வெல்கம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்லைட் வேணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஸ்லைட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் டு டைட்டில் இருக்கியா, நான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று கொடுக்க போகிறேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5 + 4? ஸோ அதுக்கு ஆன்சர் 3 ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிளை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+C கீபோர்டில் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். Ctrl+C அகைன் Ctrl+V கொடுங்க, பேஸ்ட் ஆகிடும். ஸோ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் வச்சும் மூவ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராக் பேடை வச்சும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னொரு சர்க்கிளும் வேணும். ஸோ அகைன் Ctrl+V கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கீபோர்டில் ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, ரைட் சைடு ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துக்கிறேன். ஏன் நான் இன்னொரு சர்க்கிள் எடுத்து வரைஞ்சிக்கல அப்படின்னா, நீங்கள் வரைஞ்சிக்கலாம், ஆனால் என்ன சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம வரைஞ்சிருவோம். அதுக்காக நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது சேம் சைஸ்லேயே இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் நான் 9 கொடுக்குறேன். செகண்ட் சர்க்கிளை கொஞ்சம் இன்னும் மூவ் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் 5 கொடுக்குறேன். தேர்டு சர்க்கிளையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 4 கொடுக்குறேன். ஸோ 5 + 4 உடைய ஆன்சர் என்ன, அவன் எதை சூஸ் பண்ணணும், இதில் 9 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 9 கரெக்ட் ஆன்சர் வரணும். ஸோ நான் கரெக்டுக்கு ஒரு ஷேப் வரைய போகிறேன், ராங்குக்கு ஒரு ஷேப் வரைய போகிறேன். ஸோ நியூ ஸ்லைடு போகிறேன். ஸோ தேவையில்லாதது அகைன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே சில் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பை எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டுன்னு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அகைன் நியூ ஸ்லைடு வரைஞ்சிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். அகைன் நியூ ஸ்லைடு கொடுத்துக்கிறேன். ஷேப் இன்னும் வரைஞ்சிக்கிறேன், அதே ஷேப்பை எடுத்துக்கிறேன். ஸோ மவுத் மட்டும் ராங்குன்னு காட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிரஷனை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த இமேஜ் மேலே என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ராங் டைப் பண்ணுறேன். நீங்கள் இந்த இமேஜுக்கு சவுண்ட்ஸும் கொடுக்கலாம். நான் சவுண்டு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அகைன் அந்த லிங்க் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்லைடுக்கு போகிறேன். ஸோ 9 கிளிக் பண்ணால் அவனுடைய ஆன்சர் கரெக்டாக இல்லையா அவன் செக் பண்ணிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷன் கொடுங்க. எங்கே போகணுன்னா, இங்கே ப்ரீவியஸாக வேணுமா, நெக்ஸ்ட்டு வேணுமா, ஃபஸ்ட்டு ஸ்லைடு வேணுமா, ஸோ அந்த மாதிரியும் இங்கே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
கோ டு பேஜ் அப்படி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோ டு பேஜே கொடுத்துக்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு செகண்டு லாஸ்ட் கொடுக்கல அப்படின்னா, எனிவே நான் நடுவில் ஏதாச்சும் ஒரு ஸ்லைடை இன்சர்ட் பண்ணுறேன்னா அப்போ நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்னும் போது மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்லைட் நம்பரே நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு கரெக்டுடைய ஆன்சர் எந்த ஸ்லைடில் இருக்குது? 3ல் இருக்குது. ஸோ ஸ்லைட் 3 கொடுத்துக்கிறேன். நோட்ஸுன்றது வேறு. நம்ம அந்த ஸ்லைடுக்கான நோட்ஸ் ஏதாவது இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மட்டுமே ஷோ பண்ணணுமான்னு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல, நார்மலாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்லைட் 3 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு வந்துருச்சு. ஓகேவா? அவன் செக் பண்ண ஆன்சர் கரெக்டு. ஓகே. ஸோ அகைன் அவன் ஸ்லைட் நம்பர் 2K போகணுன்னாலும் என்ன பண்ணிக்கலாம், எனி ஷேப்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு கோ டு த கொஷன். அவன் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ நான் கொஷனுக்கு போகிறேன் அப்படின்னா, ஸோ அகைன் இன்ட்ராக்ஷன் கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க இன்ட்ராக்ஷனுக்கு. எந்த ஸ்லைடுக்கே போகணும், அவன் ஸ்லைட் 2K போக போகிறேன், அதனால் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே 2க்கு வந்துடுச்சு. இப்போ 5 உடைய ஆன்சர் அவன் கிளிக் பண்ணுறான், அப்போ ராங்குன்னு வரணும். ஸோ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறேன். ராங்குக்கு எந்த ஸ்லைடில் இருக்குது? 4 இருக்கு இல்லையா? ஸோ அப்போது கோ டு பேஜில் நான் என்ன கொடுக்க போகிறேன், ஸ்லைடு 4 கொடுக்குறேன். ஸோ அகைன் ஓகே கொடுங்க. ஸோ அகைன் 3rd இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் அதனுடைய ஆன்சர் 4 கொடுத்து வச்சிருக்கு. ஸோ அதுவும் ஆன்சர் ராங். ஆஸ் யூஷுவல் முன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷனில் போங்க. கோ டு பேஜ் இருக்கு இல்லையா, ஸ்லைட் 4ல் தான் ராங்குன்னு இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுங்க. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், 5 கொடுத்தா ராங்குன்னு காட்டுது. ஓகேங்களா? அகைன் பொசிஷனுக்கே போகணுன்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் முன்னாடி வரைஞ்சி காமிச்சு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோ டு த கொஷன். ஸோ எந்த ஸ்லைடுக்கு போகணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷனில் போயிட்டு கோ டு பேஜில் ஸ்லைட் 2க்கு போகணும். ஓகேவா? ஸோ அகைன் பாருங்கள், நான் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆகிடுச்சு, அந்த செகண்ட் ஸ்லைடுக்கே வந்துச்சு. அகைன் நம்ம 5 ஆன்சரை முதலையே கிளிக் பண்ணிட்டானா என்ன தெரிஞ்சிடும், ஆன்சர் ராங். ஓகேவா? ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் அவன் செக் பண்ணிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் சவுண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.